தனிமையில் கண்ணை மூடி மூச்சை கவனிங்க. எண்ணங்கள் வந்தாலும் நம்ம முழு கவனமும் அந்த சுவாசத்திலே இருக்கும். உள்மூச்சு வெளிமூச்சு போயிட்டு வருது. அந்த உள்மூச்சு வெளிமூச்சு வேகத்தை கவனிங்க, நீளத்தை கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் எண்ணங்கள் வெவ்வேறாக இருக்குது, ஆசைகள் வெவ்வேறாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மூச்சு நீளம் இருக்கும், வேகம் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு உள்ள மூச்சு வேகம் இன்னொரு மனிதனுக்கு இருக்காது. ஏன்னா ஆசைகள் வேறு வேறு. அப்போ ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மூச்சு வேகம் கூடும் குறையும். அதை நாம் கவனிக்கணும். உங்களுக்கான மூச்சு வேகம் என்ன, அதை கவனிங்க. உங்களுக்கான மூச்சின் நீளம் என்ன, அதை கவனிங்க. உங்களுக்கான ஆசைகள் என்னென்ன, அதுக்கு தகுந்ததான் அந்த மூச்சு, அதுதான் அடையாளம். உங்கள் ஆசைகளின் வெளிப்பாடு, அது அடையாளம்தான் உங்கள் மூச்சு நீளம் வேகம். இதைத்தான் நம்ம கவனிக்கணும், உணர்றோம். இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தினமும் உட்காந்து நீங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நீளத்துலேயும் வேகத்துலேயும் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும்போது உங்கள் ஆசைகளிலேயும் ஒரு மாற்றம் வரும். தேவையான ஆசைகள் தங்கும், தேவையில்லாத ஆசைகள் விலகும். அப்போ மூச்சு சீராகும். மூச்சு வாங்கிறது பேராசை, அதாவது தேவையில்லாத ஆசைகளை நிறையா உள்ளே வைக்கும்போது தான் மூச்சு வாங்குது. தேவையான ஆசைகளை நாம் வைக்கும்போது அது உடல் சீராக இருக்கும், மனது சீராக இயங்கும். அப்போ ஆசைகளை பொறுத்து தான் மூச்சுடைய வேகத்தை பொறுத்து தான் இந்த உடல் இயக்கம், உடல் பலம். அப்போ இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரணும். அதுக்கு பேர் தியானம். முடிஞ்சளவுக்கு தினமும் மூச்சை கவனிங்க. கவனிக்க கவனிக்க மாற்றம் வரும். அப்புறம் உங்களுக்குள்ளேயே அந்த உண்மை, அந்த பிரம்மம் குருவாக மாறும். அது உங்களுக்கு போதிக்கும். ஆனந்தம், பேரானந்தம்.